அளவிடப்படும் நுண்ணறிவானது மரபு சூழ்நிலை ஆகிய இரு காரணிகளின் விளைவு என கூறியவர் யார்? விடை ஹெப். 37 குழந்தைகளின் உடல் வளர்ச்சியை பொறுத்து ஐக்யூ மாறும் என்று கூறியவர் யார்? விடை டெர்ம். 38 இரட்டையர்களின் ஐக்யூ சூழலை பொறுத்து வித்தியாசப்படும் என்று கூறியவர் யார்? விடை ஃப்ரீமேன். 39 பள்ளி முன் பருவ மாணவர்களின் ஐக்யூ அதிகமாகும் என்று கூறியவர் யார்? விடை மெல்மன். 40 அதிபுத்திசாலிகளின் ஐக்யூ சாதாரண மாணவர்களை விட மாறக்கூடியது என கூறியவர் யார்? விடை ஃப்ரீமேன். 41 நுண்ணறிவு சோதனைகளை தமது பண்பாட்டிற்கு ஏற்ப உருவாக்கிய இந்திய உலாவியர் யார்? விடை பாட்டியா. 42 எத்தனை சதவீதம் மரபு காரணிகள் நுண்ணறிவை தீர்மானிக்கின்றன? விடை 64%. 43 கல்வி ஈவு. விடை அடைவு வயது கால வயது 100. 44 புத்தி சிந்தனையோடு தொடர்புடையது எது? விடை ஆக்கத்திறன். 45 பிரச்சனை தொடர்பாக அத்தனை தீர்வுகளையும் கூறுவது எது? விடை சிந்தனை வீச்சு. 46 குறிப்பிட்ட துறையில் ஆர்வமும் திறமையும் மிகுந்திருந்தால் அல்லது ஆக்கத்திறனை தூண்டும் முறைகள். விடை நாட்டம். 47 படைப்பாற்றல் என்பது பல விஷயங்களில் ஒன்று சேர்ந்த தொகுப்பு என்றவர் யார்? விடை கல்ஃபர்ட். 48 படைப்பாற்றலுக்கு வயதில்லை என்றவர் யார்? விடை ஆஸ்பர்ன். 49 உடற்தேவை பாதுகாப்பு, அன்பு, அரவணைப்பு, சுய கௌரவம், தன்னிலை அறிதல் போன்றவற்றை இல்லாமல் படைப்பாற்றல் இருக்காது என்று கூறியவர். விடை மாஸ்லோவ். 50 படைப்பாற்றல் பிரச்சனையை அறிவது குறைகள், இடைவெளி, இசைவுகள் இல்லாமை, கடினத்தை அறிதல், தீர்வு காணுதல் யார் கூறியதாகவும். விடை டொரடஸ். 51 ஒன்றை பற்றி பல கோணங்களில் சிந்திப்பது எது? விடை விதி சிந்தனை. 52 பல தூண்டல்கள் ஒரு துலக்கலை நோக்கி செல்லும். விடை குவி சிந்தனை. 53 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் என்பதை விளக்கியவர் யார்? விடை ஜான் டூயி. 54 ஒரு தூண்டல் பல துலக்கலை வெளிப்படுத்துவது. விடை விரி சிந்தனை. 55 நுண்ணறிவு. விடை குவி சிந்தனை. 56 குடியரசு கொள்கையை அறிவித்தவர் யார்? விடை ஆல்ரெட் பீனே. 52 போதையரின் நுண்ணறிவு ஈவு. விடை 50 70. 58 தர்ஸ்டன் கருத்துப்படி நுண்ணறிவு எத்தனை வகைப்படும்? விடை 7. 59 ஆக்கத்திறன் மதிப்பீட்டிற்கு உதவும் எத்தனை வகையான சோதனைகளை கல்ஃபோர்ட் உருவாக்கினார்? விடை 3. 60 வெக்சைலரின் நுண்ணறிவு சோதனைக்கான வயது என்ன? விடை 7 15. 61 நுண்ணறிவு ஈவு என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? விடை டெர்மன். 62 கல்ஃபிட்டட் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை வில்ஃபின். 63 புதுமை பயன் சோதனையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை மால்ஸ்மேன். 64 நுண்ணறிவு பரவல் ஒரு பரவலாகும். விடை நேர்நிலை. 65 சிக்கல் தீர்வு முறை சோதனையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஆஸ்பர்ன். 66 எந்த வயதானவர்களின் நுண்ணறிவை அளப்பது வெஸ்லர் பெல்யூ நுண்ணறிவு அளவுகோல் பயன்படுத்தப்படுகிறது? விடை 60. 67 நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை யார்? விடை ஆல்பிரெட் பீனே. 68 நுண்ணறிவு குறித்த பல்பரிமாண கொள்கை. விடை ஏ ஆல்பிரெட் பீனே. பி சைமன். 69 நுண்ணறிவு ஈவினை கணக்கிடும் எந்த கணக்கு முறை பயன்படுத்தப்படுகிறது? விடை ஸ்டெரின். 70 நுண்ணறிவு ஈவுடன் தொடர்புடைய பரவல் எது? விடை இயல்நிலை. 71 ஆக்கத்திறன். விடை விரி சிந்தனை. 72 ஆக்க சிந்தனையில் எத்தனை படிகள் இருப்பதாக கிரஹாம் வாலஸ் தெரிவித்தார்? விடை 4. 73 ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோட்டா சோதனையின்
உருவப்படிகள் எத்தனை? விடை 10. 74. ஆக்கத்திறன் மித்திறன் யாரிடம் காணப்படுகிறது? விடை மாணவர்களிடம். 75. தனியால் வேறுபாடுகள் எத்தனை பரப்புகளில் காணப்படுகிறது என கூறியவர் டெய்லர். விடை 6. 76. மாணவர்கள் கற்கும் வேகத்திற்கு வழங்கப்படும் நூல்கள் எவை? விடை நிரல் வழி கற்றல். 77. லெவஸ்லர் நுண்ணறிவு அளவுகோலில் அமைந்துள்ள செயற்சோதனையின் எண்ணிக்கை என்ன? விடை 5. 78. முட்டாள்களின் நுண்ணறிவு ஈவு என்ன? விடை 0, 20. 79. மேதைகளின் நுண்ணறிவு ஈவு என்ன? விடை 140ற்கு மேல். 80. கில்பர்ட்ஸ் ஆக்கத்திறன் மதிப்பிடற்கும் உதவும் சோதனைகள் எத்தனை? விடை 3. 81. நுண்ணறிவு 7 வகையானது என்றவர் யார்? விடை வெஸ்லர்.